அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி கடைசி நாங்கள் கொடுக்கக்கூடிய நேரம் ஈரானுக்கு. அதுக்கு பிறகு நடக்க போகிறத அவங்களா பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு நாங்கள் என்னது நரகத்தை நாங்கள் ஈரானுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுவோம். யார் சொல்லியிருக்கிறது? அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். அன்பார்ந்த உறவுகளே, இந்த சூழல்ல டொனால்ட் ட்ரம்ப் தங்களுடைய இராணுவ வீரரை மிகவும் பத்திரமாக நாங்கள் பாதுகாப்பாக மீட்டு விட்டோம். அதே போல் எங்களுடைய இந்த இராணுவ முயற்சி மிக துல்லியமான மிகவும் முக்கியமான ஒரு முயற்சியாக நான் கருதுகின்றேன். அதே போல் எங்களுடைய இராணுவத்தில் மிகவும் பலம் வாய்ந்த மிகவும் we have rescued seriously wanted the really F-51 member of officer deep and expected colonel type. எங்களுடைய அந்த கர்னலுக்கு நாங்கள் மரியாதையை செலுத்துகிறோம். எங்களுடைய அந்த கர்னல் மிகவும் போராட்டத்துக்கு மத்தியில் அவருடைய உயிரை அவர் காப்பாற்றிக்கிட்டு எங்களுக்கு தகவல் தெரிவித்து அந்த இடத்துல போய் நாங்கள் கிரவுண்ட் ஃபோர்ஸ் அனுப்பி, அதுவும் மிகவும் பிரில்லியன்ட் ட்ரெயின்ட், அதாவது அவங்க உயர்தர பயிற்சிகளில் தேர்ச்சி பெற்றவங்க. இன்னொரு நாட்டுக்குள்ளே போயிட்டு இப்போ நீங்கள் சாதாரண மிஷன் இம்பாசிபிள் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி படங்கள் இருக்கு இல்லையா, நீங்கள் பார்த்துருப்பீங்களே, ஒரு இந்த அமெரிக்கன் அட்டாக் படங்கள், ஆர்மி படங்கள், சும்மா வேற ஒரு நாட்டுக்குள்ளே போய் சும்மா கெத்தாக கொஞ்சம் பேரை ஒருத்தனை தூக்கிட்டு வர்றது, கடத்திட்டு வர்றது, சுட்டுட்டு வர்றது, அந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்களே. அந்த மாதிரி அந்த படங்களில் வரக்கூடிய அவங்களையும் தாண்டின பல, அது வேற படம் தானே, அந்த மாதிரி ஆட்கள் அனுப்பி தான் எடுத்தோம், எந்த ஒரு கீறல் இல்லாமல் வந்துட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னாலும் ஈரான் அவங்களுடைய, நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோ போட்டேன்னா நியூஸில் நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், சுலைமானியோட மகள் சம்பந்தமான அந்த காட்சியோடு நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த கிரவுண்ட் ஃபோர்ஸுடைய வெப்பன்ஸ் அவங்க இறங்கி, கிரவுண்ட் ஃபோர்ஸ் உள்ளே இறங்கி அந்த அவரை ரெஸ்கியூ பண்ணிட்டு போகிற டைமில் தாக்கப்பட்டவங்களுடைய ஆயுதங்கள் தான் இது மிஸ் ஆகினது. காயப்பட்டிருக்காங்க, உயிர் இழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் அமெரிக்கா அதை கன்ஃபார்மே பண்ணலை. எப்படியுமே அவங்க பாதியை முழுங்கிட்டு பாதியை தானே வெளியில் கொண்டு வருவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற மெயினான மேட்டரை நல்லா கேட்டுக்கோங்க. சிலருக்கு நக்கல், சிலருக்கு நையாண்டி, தண்ணி கொஞ்சம் எடுத்து வைங்கன்னு சொன்னால் அதையும் கிண்டலாக சிலர் அதை நான் பார்க்குறேன். அதே மாதிரி இன்னும் சில சோஷியல் மீடியா பதிவிடுறவங்களும் நான் இப்போ தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, அடிக்கடி பைப்புக்கு போக முடியாது, அடிக்கடி பர்றாதைக்கு ஓட முடியாது, தண்ணி கொஞ்சம் போட்டலில் நிறைய எடுத்து வச்சுக்கோங்க, ஃபோனை சார்ஜில் போட்டு வச்சுக்கோங்க. நடு ஜாமத்தில், விடிய ஜாமத்தில் தானே கரண்ட் போகுது, எல்லோரும் தூங்குகிற டைமில் கரண்ட் போகுது, அதால் பிரச்சனை ஒன்றுமே இல்லை. ஆமாம், பிரச்சனை ஒன்றுமே இல்லை. ஒருவேளை அது கண்டினியூ ஆகினா அடுத்த நாள் ஃபுல்லாக, அதை நாள் அவருக்குள்ளே முடிக்க முடியாமல் போனால், அதை கனெக்ட் பண்ண முடியாமல் போனால், அன்றைய நாள் ஃபுல்லாக அது கம்ப்ளீட் ஆகினா அப்போ அன்றைக்கு என்ன செய்வீங்க? சில விஷயங்கள் சொல்லும்போது அதை நக்கலாக நையாண்டி எடுத்துக்காமல் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. இப்படித்தான் நான் ஆரம்பத்துலேருந்து யுத்தம் வரும், யுத்தம் நடக்கும், இந்த மாதிரி அடிக்கிறாங்க, இந்த மாதிரி மிசைல் போகுது, இந்த மாதிரி நிலைமை இருக்குது, இங்கேயும் அமெரிக்கன் பேசஸ் இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று அமெரிக்கா சீண்டுச்சுன்னா இங்கே இவங்களை தான் கை வைப்பாங்க, அப்படி இப்படின்னு நம்ம அந்த காலத்தில் சொல்லும்போது கூட நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. இப்போது வாயை பொழந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு என்னுடைய சேனலை கிண்டல் பண்ணி வேணாம், எல்லாரையும் நான் கமெண்ட் செக் பண்ணுறேன் தானே, டெய்லி எனக்கு வரக்கூடிய கமெண்ட்களை நிறைய பேர் நான் நோட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கும் வாயை பொழந்துட்டு நான் பேசுகிறதையும் போடுறதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க கையேந்தி. அன்னைக்கு நான் சொல்லும்போது நக்கல் பண்ணின ஒரு சிலர். இப்போ 48 மணி நேர முடிவு கடைசியில் எதிர்வரும் டியூஸ்டே, ஈஸ்டர்ன் டே அப்படின்ற மாதிரி, ஈஸ்டர்ன் டைம், டொனால்ட் ட்ரம்ப் 8 மணி இரவு டியூஸ்டே, அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி, அதுக்குள்ளே ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஒப்படைக்கணும், யுத்தத்தை நிறுத்தம் பண்ணுறோம், நாங்கள் இனிமேல் அரபு நாடுகளுக்கோ இல்லை இஸ்ரேலுக்கோ எதுக்குமே நாங்கள் தாங்க மாட்டோம், அதே மாதிரி உங்களுடைய ஒப்பந்தங்களுக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம்,
நாங்கள் தலை சாய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து ஒப்புதல் அளிக்கணும். இல்லையேண்டா இவர் சொன்னது என்ன, நரகத்தை நான் காட்டுவேன். அதுக்கு ஈரான் பதிலடி கொடுக்குது என்னென்னா, நரகத்தை நாங்கள் பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கிறோம், அதே மாதிரி நீங்கள் அப்படி எங்களுக்கு நரகத்தை காட்ட நினச்சா நாங்கள் உங்களுக்கும் ஒரு நரகம் வச்சுருக்கோம் ரெடியாக, அது ரெடியாக இருக்குது. நீங்கள் அப்படி காட்டணும்னு நீங்கள் அங்கே நினைக்கும் போது நாங்களும் இங்கே அந்த நரகத்தை உங்களுக்கு காட்டியிருப்போம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. இது போகிற போக்க பார்த்தா கடைசியில் வேற எங்கேயோ கொண்டு போய் முடிக்க போகுது போல் தெரியுது. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுவோம். ஏன்னா கடைசியில் இவங்க போகிற போக்க பார்த்தா கடைசியில் அது அங்கே தான் போய் முடியுது. எங்கே அந்த பெரிய சைஸில் போய் முடியுது. மாறி மாறி பெரிய சைஸை வச்சு அடிச்சுக்கிட்டாங்கன்னா கடைசியில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்காது. கடைசியில் மூக்க முடிக்கிட்டு தான் வெளியே தெரியணும், மாஸ்க் போட்டுக்கிட்டு. அல்லாஹ் கரீம். பிரார்த்தனை பண்ணுவோம். சில தகவல்களை மக்களை அவேர்னஸ் பண்ணும்போது கேட்டுக்கோங்க, கேட்டு நடந்துக்கோங்க, அவ்வளவுதான். ஏதாவது ஒரு நேரத்தில் பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா இப்போ பாருங்கள், நடுஜாமத்தில் இப்போ பராதையில் தண்ணி எடுக்கிற நிறைய பேர், என்னுடைய கண்ணூடாக நான் கண்ட காட்சிகள் எத்தனையோ பேர். அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய வீட்டில் அந்த நிலைமை நம்மளுக்கு இல்லை. வேண்டிய மாதிரி தண்ணி கிச்சனில் போய் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த இந்த கதவை திறந்து அந்த கதவை எட்டி திறந்தா கிச்சன் இருக்குது, அந்த தண்ணி எடுத்துக்கொள்ளலாம், உள்ளுக்கு போகலாம் வரலாம். சில வீடுகளில் இருக்கக்கூடிய டிரைவர்கள் அந்த பராத வெளியில் இருக்கக்கூடிய தண்ணி இதில் போயிட்டு தான் தண்ணி எடுக்கணும். அப்போ நடு ஜாமத்தில் இரவு ஜாமத்தில் மேலே வெளியில் சைரன் அடிக்கும்போது மிசைல் சத்தம் கேட்கும்போது போய் தண்ணிக்காக நிற்க முடியுமா? இல்லைன்னா அந்த யார் அந்த இவன் பேர் என்னப்பா, அது பேர் கிரில்ஸ், அந்த வீடியோ காட்சிக்கு பார்த்தவங்களுக்கு மட்டும் அது புரியட்டும், இல்லாதவங்க தேவையில்ல. பேர் கிரில்ஸ் மாதிரி மேன் வெஸ் வைல்டில் டிஷர்ட்டை இல்லாட்டி பனியனை கலட்டி நினச்சி அப்புறமா புளிஞ்சு குடிப்பாங்களே, அது மாதிரி அப்புறம் குடிக்கிறது. அதனால தான் தண்ணி தேவையான அளவுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கினீங்கன்னா நல்லது. ஃப்ரீயான டைமில் அதுக்கப்புறம் போய் எடுத்துக்கொள்ளலாம். சின்ன குட்டி போத்தலில் இந்த போட்டலில் தண்ணியை வச்சுக்கிட்டு விடிய குடிக்க முடியுமா? இல்லையே. அப்போது கொஞ்சம் தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் சொல்கிறது. சாலை எல்லாம் வளரவே அனைவரையும் பாதுகாக்கட்டும். கவனமாக இருங்க.